are you saying? கம்ப்ளீட் சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு. பேக்கப் இருக்குல்ல? இன்னும் கிளியர் ஆகல சார். எதுவும் வைரஸ் ப்ராப்ளம் பாஸ்வேர்ட் இல்ல? அக்செப்ட் பண்ணல சார். என்னமாச்சு? ஏதோ வைரஸ் ப்ராப்ளம் சார். இங்கம்மா இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான் சார். ஓ மை காட். இன்னும் 2 மணி நேரத்துல மீட்டிங். சாருக்கு தெரிஞ்சதுனா சாரோட சிஸ்டம் ஒர்க் பண்ணுதா? இல்ல சார், மெயின் சர்வர் கூட கிராஷ் ஆயிடுச்சு. டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அத நாங்க ஹேண்டில் பண்ணல. ஒரே ஒருத்தர் கம்ப்யூட்டர் மாதிரி பேக்கப் எல்லாமே பிரெயின்ல வச்சிருந்தாரு. வித்த காமிச்சாரு. சார் Good morning to all. Good morning sir. Sit down, sit down, sit down. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. மேரி, how are you? ஃபைன் சார். உன் கல்யாணத்து சர்ச்சு கிடைச்சிருச்சா? இன்னும் இல்ல சார். கவலையே படாத. சாந்தோம் சர்ச்சில் ஃபாதர் டிசோசாவே எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட சொல்லி சர்ச்சுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே, அவசரம் விட்டு வேற சர்ச்சை புக் பண்ணிடாதம்மா. உமா, உன் குழந்தைக்கு அட்மிஷன் கிடைச்சாச்சா? கிடைச்சிருச்சு சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாருங்க, எல்கேஜி அட்மிஷனுக்காக ஒரு வாரம் ஸ்கூல் வாசல்லையே படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாறி மாறி ஷிஃப்ட் போட்டு அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. கன்றாவி. என்னம்மா சார், உன் தங்க சிஏ பாஸ் பண்ணிட்டாளா? பாஸ் பண்ணிட்டேன் சார். வருங்கால ஆடிட்டர். ஆமா சார். வெளுத்துக்கிட்டு வெரி குட். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். ஐசியூல இருக்காரா இல்ல வார்டுக்கு கொண்டு வந்தாச்சா? நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு சார். எப்ப வீட்டுக்கு வருவாரு? நாளைக்கு வராரு சார். நாளைக்கே வராரா? ஆமா சார். இனிமே அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சந்தோஷமா இரு. ஓகே சார். வெரி குட் வெரி குட். என்னம்மா, உனக்கு இன்கிரிமெண்ட் போனஸ் எல்லாம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு சார். நல்லது. இனிமே ஒழுங்கா வேலை பார்க்கணும். ஓகே சார். இன்கிரிமெண்ட் கிடைச்சாச்சு. முகத்தை டல்லா வச்சிருக்கிய. சரி, எவ்வளவு நல்லா இருக்கு. என்னம்மா சார், புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க? ஆமா சார், புதுசா வந்திருக்காங்க. எந்த ஊரு? சென்னை சார். எங்க? சென்னை சார். காது கேட்கல. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லமா. நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, விரட்டாதீங்க. ஓகே. அவங்க சொல்றது காதுல விழுந்துருச்சு. மாயவரம் தானே? இல்ல சார், சென்னை. சென்னை 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 சென்னையா? இந்த பாருங்க, ஸ்டாஃப்கள்ட்ட கோவிச்ச கூடாது. எல்லா ஸ்டாஃபும் நம்முடைய குழந்தைகள் மாதிரி. லவ் தம். கௌதம், என்ன உடனடியா வர சொன்னியே, என்ன விஷயம்? அப்பா, லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம். இன்னைக்கு நம்ம கம்பெனியோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கேட்டிருந்தாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அங்கதான் ப்ராப்ளம். என்ன பிரிண்டர் உருப்படலையா? கேட்ரிட்ஜை மாத்து. அது இல்லப்பா, ஏதோ வைரஸ் ப்ராப்ளம். எல்லா சிஸ்டமும் டவுன். பேக்கப் எடுத்த சிஸ்டமும் கிராஷ். மத்தியானம் 1 மணிக்குள்ள கம்பெனி ப்ரொஃபைலோட பேங்க்குக்கு போகணும். மிஸ் பண்ணா லோன் கேன்சல் ஆயிடும். டேய், உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. கட்டடத்துல உள்ள விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல உள்ள விண்டோவை திறந்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அங்கதான் ப்ராப்ளமே. இந்த சிஸ்டத்தை நம்பாம இந்த சிஸ்டத்தை நம்புறீங்களே, அது அனதர் ப்ராப்ளம். உங்க மெமரி மேல நம்பிக்கை இல்லாம மெமரி கார்டு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, தட் இஸ் ஹையஸ்ட் ப்ராப்ளம். தட்ஸ் ஆல். இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? அதுக்கு தான்ப்பா உங்களை கூப்பிட்டுருக்கோம். என்ன வைரஸை கிளியர் பண்ணுமா? இந்த பாராடே, எனக்கு ஆன்டியை தெரியும், ஆன்டி வைரஸ் எல்லாம் தெரியாது. அப்பா, என்ன வேணாலும் தமாஷ் பண்ணுங்க. பேங்க்ல இருந்து போன் வரதுக்குள்ள நம்ம கம்பெனி கம்ப்ளீட் ப்ரொஃபைல் சொன்னீங்கன்னா புண்ணியமா போகும். You want the company's complete profile? அவ்வளவுதானே? ஆமாப்பா. நான் தரேன். ஒரு நிமிஷம் இரு. மீனாட்சி சார், பேப்பரும் பெண்ணும் வேணும்? வேண்டாம். மசாலா டீயும் முறுமுறுன்னு கீரை விட 2 வாங்கிட்டு வா. போ. அதெல்லாம் சாப்பிட கூடாது. நான் போறேன். அப்பா சாப்பிடலாம்ப்பா. மீனாட்சி 5 நிமிஷத்துல போய் வாங்கிட்டு வந்து. போ. ஒரு நிமிஷம். இத நாயர் கடையில வாங்காத, பக்கத்துல ராயர் கடை இருக்கு, அங்க வாங்கிட்டு வா. போ. சரிங்க சார். ரைட். சீக்கிரம் வா. ஓகே. அப்படியே முருகல ஒரு ரவா தோசை வாங்கிட்டு வந்துரு. ஓகே சார். ஃபாதர், டோன்ட் பாதர் மை ப்ரொஃபைல் ஃபாதர். நான் தரேன்டா உன் ப்ரொஃபைல, கவலைப்படாத. ப்ளீஸ். ஆனா நான் கொடுக்குற ஸ்பீடுக்கு உன் ஸ்டாஃபால நோட்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுப்பாங்கப்பா. ப்ளீஸ் பா. ப்ரொஃபைல் பா. ஸ்டாஃப் எல்லாம் ரெடியா? ரெடி சார். நான் சொல்றதை எழுதுறதுக்கு பேட் எல்லாம் கையில வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். பேனா இருக்கா? இருக்கு சார். வெரி குட். இந்த கம்பெனியோட ஹிஸ்டரியை நான் சொல்றேன். 1982 அக்டோபர் 4th இனாகுரேஷன் ஆச்சு. தி ஹானரபிள் ஹை கோர்ட் ஜட்ஜ் M.K. சதாசிவன் தான் இனாகுரேட் பண்ணாரு. பாம்பே மாடல் மேகத் வந்திருந்தாங்க. கரெக்ட் சார். அவங்க பார்க் ஷார்ட்டர்ல 1050 ரூம்ல அது எழுதிடாதம்மா. இதெல்லாம் ப்ரொஃபைலுக்கு வேண்டாம், சும்மா உன்னுடைய நாலேஜுக்காக சொன்னேன். வட 4. ஐயோ, இதெல்லாம் எழுத சொல்ல சார். அதெல்லாம் யாரும் எழுத மாட்டாங்க சார். படைக்கு ஆள் அனுப்பிச்சாச்சா? இப்போ வந்துரும் சார். அதை சொல்லுங்க. அப்புறம் அடுத்த வருஷம் அக்டோபர் 1 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆட் கௌதமோட ஃப்ரெண்டு
ஜுவல் பேலஸ்னு ஒரு நகைக்கடை வச்சிருந்தாரு. அதுக்கு தான் ஆட் பண்ணா கௌதம். பாம்பேல இருந்து இங்க சென்னைக்கு வந்த ஒரு முகர்ஜிங்கிற ஒருத்தர் அந்த ஆடை பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த ஆடு. உடனே கௌதமுக்கு போன் பண்றாரு. கௌதம கூப்பிடுறாரு. நவம்பர் 4 ஆடு கௌதம் சைன் பண்றான். பாம்பேல லீடிங் ஹீரோ சன்னி தியோல் அவர் தான் மாடல். அப்புறம் கேத்தரின் டிசோசா ஃப்ரம் கோவா அவங்க அடுத்த மாடல். கலக்கிட்டாங்க, பின்னி எடுத்துட்டாங்க. ஆட் பிகேம் வெரி பாப்புலர். இந்த ஆட் டிசம்பர் 30 டெலிகாஸ்ட் ஆச்சு. அடுத்த மாசம் நுங்கம்பாக்கம் ஹேட் ஹவுஸ் ரோட்ல ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுத்தோம். எகைன் கம்பெனி வளர்ந்துகிட்டே போச்சு. அடுத்த 4வது மாசம் தமிழ் நியூ இயர் டே ஏப்ரல் 14 இந்த பில்டிங்கை சொந்தமா நம்ம விலைக்கு வாங்கணும். 40 lakhs இந்தியன் பேங்க்ல லோன் போட்டோம். இங்கே வந்துட்டோம். அண்ட் இந்த கம்பெனி ரொம்ப சின்சியரா இன்கம் டேக்ஸ் கட்டி கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கு. இந்த கம்பெனிக்கு ஒரு நேம், ஃபேம், ரெப்புடேஷன் எல்லாம் இருக்கு. முதல்ல இந்த கம்பெனில வெறும் 5 ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டோட்டல் 37 ஸ்டாஃப். லேடிஸ் 15, ஜென்ட்ஸ் 12, டிரைவர்ஸ் 4, லிஃப்ட் ஆபரேட்டர் 1 அண்ட் மெயின்டெனன்ஸ் லேடிஸ் 2, எராட் பாய்ஸ் 3. ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இதுக்கு காரணம் என்னுடைய பையன் கௌதமோட ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் உங்களுடைய கோஆபரேஷன். This cooperation and your hard working brought this company to a very big one. This will grow and grow. அது மட்டும் இல்ல, 1995ல பூனால நடந்த ஆல் இந்தியா அட்வர்டைசிங் காம்படிஷன்ல நம்ம கம்பெனி அவார்டு வாங்கியிருக்கு. 2001ல மலேசியாவில் நடந்த அட்வர்டைசிங் ஃபெஸ்டிவல்ல டத்தோ ரத்னவேல் கையால நம்ம கம்பெனி அவார்டு வாங்கியிருக்கு. அது மட்டுமா 2002ல மார்ச்ல டெல்லியில ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கியிருக்கோம். அன்னைக்கு சரவண பவன் தான் நமக்கு சாப்பாடு ஸ்பான்சர் பண்ணாங்க. அன்னைக்கு சாப்பிட்ட குல்ஃபி இன்னும் தொண்டையிலே இருக்குன்னா பாத்தீங்களேன். அதே மாதிரி 2003ல பெஸ்ட் கிரியேட்டிவ் அவார்ட், 2004ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட். இந்த மாதிரி so many awards, so many rewards, all for our company. பியூட்டி. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. Tell you, but don't leave any points, okay? சூப்பர் சார். Very good. Thank you. Very scared sir. Gautam, are you happy? டாட், நீங்க ஜீனியஸ் டாட். ஜீனியஸ். Thank you so much. அப்படிப்பட்ட மெமரி பவர் உள்ள கம்ப்யூட்டர் பிரெயின் அவருக்கு. நம்ம பேக்கப் வச்சிருக்கலன்னு தெரிஞ்சா சார் நம்மள சத்தம் போடுவாரு. சார் வரதுக்குள்ள அவங்க அப்பாவை கூப்பிடுறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. நல்ல ஐடியா சார். சொல்லு மீனாட்சி. இது சிஸ்டம் கிராஷா? வருஷா வருஷம் பொங்கல் தீபாவளி வர்ற மாதிரி சிஸ்டம் கிராஷ்னு வருது. சரி, நான் வரேன் இப்போ. ஓகே. ஆட்டோ, ஒரு நிமிஷம். இங்கே தான் சார். இங்கேயா? ஆமாம் சார். சார் பைசா? இந்தா சார். பேலன்ஸ் வாங்காமல் போறீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். Good morning, sir. இன்னைக்கு 2 மணிக்கு ஆஸ்திரேலியன் கம்பெனியோட நம்ம கம்பெனி Good morning, மீட்டிங் இருக்கு சார். நம்ம கம்பெனியோட டோட்டல் டீலிங்ஸும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் சார். நம்ம கம்பெனி முக்கியமான ஸ்டாஃபோட வீடியோ கான்ஃபரன்ஸ் வேற இருக்கு சார். இந்த நேரத்துல சிஸ்டம் வேற கிராஷ் ஆயிருக்கு சார். பேக்கப்பும் ஒர்க் பண்ணல. போன வாட்டி மாதிரி இப்போவும் நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சார். அப்படியா? ஆமா சார். ஆமா, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? திடீர்னு இத்தனை பேர் வந்தா என் ஒய்ஃப் எப்படி சமைப்பா? சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை
எல்லாருக்கும் வெஜிடேரியன் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. என் ஒய்ஃப் உள்ள இருக்கா, அவர்கிட்ட கீரையை கொடுத்து ஆஞ்சி வைக்க சொல்லுங்க. கேரட்டு, முருங்கைக்காய், பீன்ஸ் எல்லாம் இருக்கு, அவர்கிட்ட சொல்லுங்க. நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க எல்லாரும். என்ன இவரு இந்த நேரத்துல காமெடி பண்றாரு? என்னது, ரூமையே கம்ப்ளீட்டாக மாற்றி தொலைச்சிட்டாங்க. கரண்ட் பில்லு யார் கட்டுவாங்க? ஏசி போட்ட மாதிரியே இருக்கு, ஆஃப் பண்ணல. இது என்னது, என் ரூமுக்குள்ள எப்படி டிவி வந்தது? சார், ஜவுளி கடையில நீங்க பண்ண காமெடியை கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது மாதிரி ஒரு எபிசோட நான் தாங்க மாட்டேன் சார். இன்னும் 2 மணி நேரம் தான் சார் இருக்கு. அது சரி, இந்த டிவியில புது யுகம் சேனல் வருதா? ஐயோ சார், இது கம்ப்யூட்டர் சார். டிவின்னு தமாஷ் பண்றீங்க. கம்ப்யூட்டர்ல புதிய தலைமுறை நியூஸ் வராதா? சார், இன்னைக்கு நம்ம கம்பெனி ஆஸ்திரேலியன் கம்பெனியோட மெர்ஜிங் ஆகுது சார். கம்பெனியா? என்னது, யாரு யாரு யார் கம்பெனி? சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார். ஏய், என்ன விட்டா ஓவரா பேசிட்டு போற? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியலையா உனக்கு? கொஞ்சம் மேனர்ஸ் வேணும். வந்தா அங்க நிக்கணும். நீ என்ன திருடனா, லூசா? இங்க வரைக்கும் வந்திருக்க, புள்ள குட்டிக்காரன் ஆட்டுக்குட்டிக்காரன்னு. ச்சே, கொஞ்சம் பேச்சு கொடுத்தா டிராயிங் ரூம், டைனிங் ரூம், பெட்ரூம். சார், நான் மீனாட்சி சார். அப்ப காமாட்சி? சார், இது உங்க பையனோட ஆபீஸ். இவங்கெல்லாம் நம்ம ஸ்டாஃபுங்க சார். என்ன கூட்டம் இங்க? ஆபீஸுங்கிற, ஸ்டாஃபுங்கிற. சே 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 சே, இது நல்லா இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை உண்டு, அங்கங்க நிக்கணும். இது தப்பு நீ பண்றது. நான் போய் குளிக்கிறேன். இந்த பாரு, உள்ள வந்து தொலைக்காத, இங்கேயே இரு. எல்லாரும் காலி பண்ணி போங்க. கெட் அவுட் ஆல் ஆஃப் யூ. பெரிய சும்மா போங்க எல்லாரும். ஐயோ, செருப்போடயே வந்துட்டானே உள்ள. செருப்பை கழட்டி வச்சுட்டுல வந்திருக்கணும். இங்க இது அங்கேயே இருக்கட்டும். ஹேங்கர் எங்க இருக்கு? வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. என்னது? எங்க மாட்டுறது? சட்டையை தலையில மாட்டிக்கிறது. என்னாச்சு சார்? என்னடி ஒண்ணு புரியலையே. என்ன பண்றாரு? ஆமா, நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. வித்தியாசமா நடந்துக்கிறாரு. சாரதா கேக்கணும். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? மத்தியானம் மர்ஜிங் வச்சுட்டு இங்க என்ன கும்பலா வேடிக்கை? சார், அது வந்து என்னது வந்து? அங்க பாருங்க பாருங்க சார். சார். அப்பா, அப்பா, என்னப்பா இது? ஏய், யாரா நீ? மாத்தி மாத்தி யாராவது தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்களா? Who are you? அப்பா, நான் கௌதம்பா. உங்க புள்ள கௌதம்பா. அப்பா, என்னப்பா இது? நீ கௌதம்பா, உங்க புள்ளப்பா கௌதம். கௌதம் பா. கௌதம்? ஆமாம்பா, கௌதம். நான் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். மீனாட்சி எதுக்கோ போன்ல கூப்பிட்டான். அப்போ ஆட்டோ ஒரு டேர்னிங் எடுத்தான். நல்ல ஒரு ஜர்க்கு. நான் வீடுன்னு நினைச்சு சட்டையெல்லாம் அவுத்துட்டேன். டேய் டேய், அவங்கெல்லாம் உன் ஸ்டாஃபா? எல்லாரும் பாக்குறாங்களா? எனக்கு ஐயோ. மீனாட்சி, அப்பாவை எதுக்காக கூப்பிட்ட நீ? சாரி சார், ஒரு எமர்ஜென்சிக்காக அப்பாக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் சார். என்ன மீனாட்சி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாத உனக்கு? ஏய், ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி இருந்தா நீ சிரிப்பியா? சிரிப்பியா? சாரி சார். சாரியா? கெட் அவுட், கோ ஃப்ரம் ஹியர். மீனாட்சி, நிக்காத, கெட் அவுட்.
சிச்சி, என்ன ஜென்மங்க இவங்க? உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் சிரிக்கிறாங்க. Idiots. அப்பா, அப்பா, சாரிப்பா, ஐம் சாரி. சாரி கௌதம், நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். இது ஆபீஸ்னு தெரியாம என்ன மன்னிச்சிடுறா. அப்பா, என்னப்பா பேசுறீங்க? இது உங்க புள்ள ஆபீஸ், உங்க ஆபீஸ்ப்பா. இல்லப்பா, ஏதோ என் மனசுல வீடுன்னு நினைச்சு எல்லாரும் முன்னாடி நான் ட்ரெஸ் எல்லாம் பரவாயில்லப்பா. உனக்கு ரொம்ப அவமானத்தை உண்டாக்கிட்டேன். இல்லப்பா, நீங்க என் அப்பா. அது எனக்கு மறந்துடுது இல்ல. உன்னையே யாருன்னு கேட்டுருவேனா? அதுக்கு நான் சாகணுமே. அப்பா, அப்படி பேசாதீங்கப்பா. கௌதம், இனிமே இப்படி நடக்காதுடா. என்னால உனக்கு எந்த அவமானமும் வராது. நான் இந்த மாதிரி இனிமே இது நடக்காது. கௌதம், இனிமே இந்த மாதிரி நடக்காதுடா. பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா. இட்ஸ் ஓகே. நீங்க என்ன செஞ்சாலும் என் அப்பா, என் அப்பா இதாங்கப்பா. ஹாய்ப்பா. பா, என்னப்பா திடீர்னு வர சொன்னீங்க? இது என்ன இடம்ப்பா? என் ஃப்ரெண்டோட இடம். முதல்ல இடத்த பாரு. பீஸ்ஃபுல்லான இடம். எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாரு, சிட்டியில் இவ்வளோ கிரீனரியா ஒரு இடம் பார்க்க முடியுமா? யோகா பண்ணுறதுக்கு ரொம்ப அமைதியான இடம். அப்பா, இது என்ன ரெசார்ட்டா? கரெக்ட், கிட்டத்தட்ட ரெசார்ட் தான். நல்ல ஹோம்லியான அட்மாஸ்பியர். கரெக்ட், கிட்டத்தட்ட ஹோம் தான். ஆனா என்னப்பா, எல்லாரும் வயசானவங்களா இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் யாரையுமே காணும். யங்ஸ்டர்ஸ் கண்டுக்காம போனதுனால தான் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. அதை விடு, டெய்லி காலையில் லாஃபிங் தெராபி இருக்கு, மெடிடேஷன் இருக்கு, கேம்ஸ் இருக்கு, நல்ல இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஸ்கிரீன் பண்றாங்க. சரிப்பா, இந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு எதுக்குப்பா? உங்க ஃப்ரெண்ட் யாராவது இங்க இருக்காங்களா? இல்லப்பா, அதே ஒரு கதை ஒன்று படித்தேன். அதாவது கார்கில் போர் முடிஞ்சதும் சிப்பாய் ஒருத்தர் அவ அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அப்பா, நான் கிளம்புறேன், ஆனால் என் கூடவே இருக்கிற ஒரு சோல்ஜியருக்கு பாம் பிளாஸ்ட்ல 2 காலும் போயிடுச்சு. அவனுக்கு இன்னும் யாரும் இல்லை. அவனை தனியாக விட்டுட்டு வர எனக்கும் மனசு இல்லை. அதனால நம்ம விட்டு கூட்டு வரலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணான். அதுக்கு அவன் அப்பா, என்னப்பா சொல்ற, 2 காலும் இல்லைங்கிற, படுத்த படுக்கையா இருப்பான்,
எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கணும். சாப்பாடு போடுறதுல இருந்து, குளிப்பாட்டுறதுல இருந்து, துணி மாத்துறதுல இருந்து எல்லாத்தையும் நாங்க தானே பார்த்துக்கணும். ரொம்ப கஷ்டமா போயிடுன்னு அவங்க சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளை வீட்டுக்கு வரவே இல்லையா. ஏன்பா? அதாவது கால் போச்சுன்னு அவன் சொன்னது அவன் ஃப்ரெண்டுக்கு இல்லை, அவனுக்கு தான். அப்பா, இந்த கதை எதுக்கு சொல்றீங்கப்பா? இல்லப்பா, மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் சிரமமா இருக்கக்கூடாது. அது பிள்ளையா இருந்தாலும். உன் ஆபீஸ்ல, கடையில, தெருவில், வீட்டில் ஞாபகம் முதல்ல என்னென்னமோ பண்ற இந்த அப்பா நாளைக்கு சுருதிக்கே ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நான் அங்கே வந்து இது யாரு, இங்கே என்ன நடக்குது, அது இதுன்னு கேட்டேன்னு வச்சுக்க, நீ தப்பா எடுத்துக்க மாட்ட. ஆனால் புள்ள வீட்டுக்காரங்க அசிங்கமா என்னை பார்த்து அதனால கல்யாணமே. பத்திரிகையில் இந்த இடத்த பற்றி படித்தேன், பார்த்தேன், பிடிச்சது. அதான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இங்கே வந்துடலான் இருக்கேன். பக்கத்தில் தானே, எப்போவாது என்னை பார்க்கணும்னு நீ நினைச்சா நீயும் வரலாம், இல்லை நான் நினைச்சா நான் உங்க அந்த வீட்டுக்கு வரலாம். அப்போ தப்பா நினைச்சுக்காது. மனதில் ஏதாவது பண்ணிட்டு திரும்ப ஞாபகம் வரும்போது உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த பாரு, இங்க எனக்கு பேச்சு துணைக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க, பொழுதும் போயிடும் நல்லா. நான் இங்கே இருந்துடுறேன்டா, ப்ளீஸ். சரி, நான் உங்க கார்கில் கதைக்கு வரேன். பாம் பிளாஸ்ட்ல 2 கால் போனது நம்ம புள்ளைக்கு தான் அந்த பெத்தவங்களுக்கு தெரிஞ்சதும் அவனை தனியா விட்டுருப்பாங்களாப்பா? ஏன்பா, எனக்கு ஏதாவது ஆகி டேய், நானும் இப்படி நடந்திருந்தா என்னையும் சிரமம்னு சொல்லி இந்த இடத்துல சேர்த்திருப்பீங்களாப்பா? டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்திருப்பீங்களாப்பா? சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கும் போது பின்னாடி கேரியரை பிடிச்சிட்டே ஓடி வருவீங்க. நானும் நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்கன்ற தைரியத்துல வண்டி ஓட்டுவேன். இன்னைக்கும் அந்த தைரியத்துல தான் என் வாழ்க்கையை ஓட்டுறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, பெடிய விட்டுறாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. I love you, Pa. I love you. சாரி,